வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு இருந்தாலே போதும், இந்த குழிப்பணியாரத்தை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், துருவிய கேரட், துருவிய தேங்காய், சிறிதளவு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் கடலப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடுகு, 2 கப் இட்லி மாவு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு வறுத்துக்கலாம். பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின 4 சின்ன வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவை போட்டுட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறதுனால குழிப்பணியாரம் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் துருவிய தேங்காய் போட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கலாம். நான் 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் துருவி வச்சுருக்க ஒரு கேரட்டை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை ஆறிட்ட பிறகு மாவில் போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குழிப்பணியார பாத்திரத்தில் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட விட்டுக்கலாம். நெய் சேர்க்கறதுனால குழிப்பணியாரம் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி மாவில் உப்பு போட்டு அரைக்கிறதுனால உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. நெய் உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க குழிப்பணியார மாவை ஊற்றிக்கலாம். குழி ஃபுல்லாக மாவு ஊற்றாதீங்க, முக்கால்வாசி ஊற்றிக்கோங்க. மாவு ஊற்றிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடிட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சிட்டு மூடியை திறந்துக்கலாம். குழிப்பணியாரத்தை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிட்டு 2 நிமிஷம் கழித்து எடுத்தால் நம்மளோட சுவையான குழிப்பணியாரம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.